விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் பரப்புரையில் இந்த ராதாபுரம் மண்ணில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். கருவாட்சி காவியத்தில் கவிப்பேரசு வைரமுத்து எழுதுவார், நம்மிடம் ஒரு தீப்பந்தம் இருந்தால் கரடியிடமிருந்து தப்பிக்கலாம், நமக்கு மரமேற தெரிந்தால் ஒரு புலியிடமிருந்து தப்பிக்கலாம், நமக்கு குழிக்குள் பதுங்க தெரிந்தால் ஒரு யானையிடமிருந்து தப்பிக்கலாம், நமக்கு வளைந்து நெளிந்து ஓட தெரிந்தால் பாம்பிடமிருந்து தப்பிக்கலாம். இதுவரைக்கும் அவரு. ஆனா தப்பிக்கவே முடியாது, அது திமுகவுக்கு ஓட்டு போடுறது மட்டும்தான். இது நான் மொட்டை மாடியிலிருந்து குதிச்சா சக்திமான் காப்பாற்றுவார் நம்புறதும், திமுகவுக்கு ஓட்டு போட்டு நாட்டை நல்லது நடக்க நம்புறதும் ஒண்ணுதான். டெத்து கன்ஃபார்ம். நம்ம எல்லாரும் பார்த்தோம், நேற்று சட்டசபையில் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு மதுபான கொள்கையில ஒரு புதிய திருத்தத்தை கொண்டு வர போகிறோம். 1937 மதுபான சட்டத்திலே நானும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் முத்துசாமியும் பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறோம்னு சொன்னாரு. நான் கூட அதிர்ந்துட்டேன். ஓ பா, பரவாயில்லையப்பா, மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் மதுவிலக்குல மாற்றத்தை கொண்டு வர போறாரு, மதுபான கடைகளை மூட போறாருன்னு பார்த்தா மதுவிலக்குல என்ன மாற்றமாமா, மதுபான கொள்கையில என்ன மாற்றமாமா, யாராவது கள்ளச்சாராயம் காய்ச்சினா 10 லட்சம் ரூபாய் அபராதம், யாராவது கள்ளச்சாராயம் காய்ச்சினா சாகும் வரை அவங்களுக்கு ஆயுள் தண்டனை, கள்ளச்சாராயம் காய்ச்சினவனுக்கு 10 லட்சம் அபராதம். ஏன்? கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு கொடுக்கிறதுக்கு. எப்பேற்பட்ட அரசு திராவிட மாடல் அரசு! கள்ளச்சாராயம் காய்ச்சினவனுக்கு இனிமேல் காய்ச்சினா அபராதம். எங்களை எதிர்த்து யாரும் இதுவரைக்கும் யாரும் அடிச்சது இல்ல. போன வாரம் ஒன்னு அடிச்சேன், அது போன மாசம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இதுவரைக்கும் நீ பிடிச்சிருக்கிற கள்ளச்சார வியாபாரிகளை அவங்க மேல அந்த வழக்க போட்டிருக்கலாம்ல, அவங்க மேல அந்த 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை போட்டிருக்கலாம்ல. இனிமேல் காய்ச்சினா 10 லட்சம் ரூபாய் அபராதம், சாகும் வரை அவங்களுக்கு ஆயுள் தண்டனை. இது மதுபான கொள்கையில மாற்றம். எப்பேற்பட்ட அரசு எப்பா! அதை விட இன்னொரு படி மேல போயிட்டாரு தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன். இந்த கள்ளச்சாராயத்தை ஏன் குடிக்கிறாங்க நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன் குடிக்கிறாங்க? டாஸ்மாக் சரக்குல கிக் இல்ல. ஐயா தினமும் குடிச்சு பாப்பாரு போல இருக்கு. தினமும் காலையில ஒரு அவுன்ஸை போட்டு தான் சட்டசபைக்கு வர்றது. அப்புறம் ஸ்டாலின் எப்படி இருக்க? என்ன ஸ்டாலின் கிக்கே இல்லையா? அப்புறம் எப்படி சொல்றது? உன்னைய சரக்கு போட்டுதான் சட்டசபைக்கு வர்றது. அதை விட முத்துச்சாமி இன்னொரு படி மேல போயிட்டாரு. இந்த காலையில குடிக்கிறவங்க குடிகாரன்னு சொன்னா என்னால ஒத்துக்கவே முடியாது. அவங்க குடிச்சாதான் அவங்க கரண்டி அவங்க கையில நிக்க. யாரு? சித்தாளுக்கு குடிச்சாதான் கரண்டி நிக்குமா? என்ன செஞ்சு முத்துச்சாமியோட டிரைவர் காலைல ஒரு கட்டிங்க போட்டு ஒரு, அப்புறம் முத்துச்சாமி எப்படி இருக்க, என்ன வேலை, இன்னைக்கு என்ன பண்ணணும், என்ன முத்துச்சாமிங்கிற, அப்புறம் என்ன ஒரு கட்டிங்க போட்டுக்கு அப்புறம் அமைச்சராவது மண்ணாங்கட்டியாவது சொல்லு முத்து சொல்லு, அப்படிதான் கேப்பாரு போல இருக்கு. ஏன்னா கட்டிங்க போட்டுதான் உள்ள போறது. அதுவும் நான் காலையில 8 மணிக்கே கடையை திறக்கலாம்னு யோசிக்க. எதுக்கு 8 மணிக்கு நீங்க திறந்து கஷ்டப்படுறீங்க? ரேஷன் கடையில கொடுத்துருங்க, மெடிக்கல்ல வச்சிருங்க, 24 hours இல்ல. நீங்க வீட்டுல இந்த நல்லி இருக்கு பாருங்க, பைப்பு, அதுல விட்டுங்க, நாங்க பிடிச்சுக்கிறோம். அதுல விட்டு நீங்க மீட்டரை மாட்டி விட்டீங்கன்னா எவ்வளவு பிடிக்கிறோமோ அதுக்கு மாதிரி காசு வாங்கிக்கோங்க. இபி மீட்டர் மாதிரி வசதியா போயிரும்ல. எவ்வளவு அருமையான ஐடியா எல்லாம் குடிக்கிறோம். பொழைக்க தெரியாத போயிலுங்க, அழகழகா ஐடியா கொடுக்குறோம், வாங்கிட்டு அழகா வாழலாம். அன்பிற்குரிய மக்களை, 48,500 கோடி ரூபாய் வருமானம் வருகிறது என்பதற்காக இந்த அரசாங்கம் டாஸ்மாகை நடத்துவதாக சொல்றாங்க. ஆனால் இதே அரசுதான் பல லட்சம் கோடிகள் வருமானம் தரக்கூடிய ஆத்து மணலையும் கனிம வளத்தையும் தனியார் முதலாளிகளுக்கு விற்க விடுகிறது. உண்மையிலே அரசு நடத்த வேண்டியது எதை? அந்த ஆத்து மணல் குவாரிகளை, கனிம வள குவாரிகளை அரசு நடத்தணும், டாஸ்மாகை தனியாட்டு கொடுக்கணும். இதுக்கு தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா துரைமுருகன் அவர்கள், ஒரு மூத்தவர், மொழிப்போர்ல ஈடுபட்டு வந்தவர், அவர் சொல்றாரு, நீங்க டாஸ்மாக மூடுன்னு சில பேர் சொல்றாங்க. யாரு சில பேர்னா? யாரு? ஒரு ஆளு தான், ஒரே ஒருத்தர் தான் இந்த தமிழ்நாட்டில் 14 வருஷமா டாஸ்மாக மூடணும், டாஸ்மாக மூடணும்னு சொல்லி ஒரே ஒருத்தர் தான். அவங்க ஒருத்தருங்கிறது எங்களை சில பேர் தெரியாமல், என்னை பற்றி தெரியாமல் விமர்சனம் செய்கிறார்கள். யார சொல்றாரு? ஒருத்தர் தான். ஐயா தெரியாம விமர்சனம் இல்ல, உங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் விமர்சனம் பண்றோம். உங்களை தெரியும், உங்க அப்பாவை தெரியும், உங்க குடும்பமே தெரியும், எல்லாரையும் என்ன நீங்க என்ன பத்தி தெரியாம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேங்கிற மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறோம். நீங்க எப்படி டைப்பா பேசுவீங்க, எப்ப எப்படி பேசுவீங்க, எப்ப எப்படி பொய் சொல்வீங்க எல்லாம் தெரியும். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்றாரு, டாஸ்மாகை நாம் இப்போது மூடுவது என்பது
சுத்தி நெருப்பு எரிகிற பொழுது கற்பூரத்தை கையில் வைத்துக் கொண்டிருப்பதற்கு சமம். புதுச்சேரி, கர்நாடகா, கேரளா இந்த மாநிலங்களே பூரணமாக மது கிடைப்பதால் இப்பொழுது நம்ம டாஸ்மாகை மூட முடியாது. சுத்தி நெருப்பெறியும் போது கற்பூரத்தை வச்சுக்கணும். என்ன அருமையான விளக்கம். நான் கேட்கிறேன், சுத்தி நெருப்பெறியும் போது என்ன மைத்துக்கு கையில கற்பூரத்தை வச்சுக்க, தூக்கி போட வேண்டியதானே? எதுக்கு வச்சுக்க கற்பூரத்தை? இது கருணாநிதி கொடுத்த விளக்கம். சுத்தி நெருப்பெறியும் போது கற்பூரத்தை கையில வச்சுக்க கூடாதான். கள்ளுக்கடை என்ற ஒரு கடையை திறந்தா எதற்காக கள்ளச்சாராயமும் டாஸ்மாகும் தேவைப்பட போகிறது? ஒரு ஆள் செய்ய முடியும், ஒருத்தர் நினைச்சா செய்ய முடியும். நாட்டினுடைய முதலமைச்சர் நினைத்தால் ஒரு நொடியில் தமிழ்நாடு முழுமைக்கூடிய இந்த மதுபான கடைகளை பூட்டிவிட்டு கள்ளு கடையை திறக்க முடியும். கள்ளு குடிச்சு எவனாலையும் சாக முடியாது. நம்ம தாத்தம் பூட்டம் காலத்துல கள்ளு குடிச்சான். கள்ளு குடிச்சு 14 பிள்ளை பத்தான். எங்க ஆட்சிக்கு வந்து 8 பிள்ளை, இன்னொரு அம்மாவுடைய அம்மாவுக்கு வந்து 9 பிள்ளை, 14 பிள்ளைகள் பத்தான். இன்னைக்கு இந்த குவார்டர் குடிச்சு ஒத்த பிள்ளைக்கு வக்க இல்லாம போயிட்டான். வீதிக்கு வீது இன்ஃபர்டிலிட்டி சென்டர். இந்த டாஸ்மாக் சரக்கு குடிச்சு கல்லு குடிச்சவன் இதுவரைக்கும் செத்ததாக செய்தியே கிடையாது. ஏன்னா கல்லு என்பது உணவின் ஒரு பகுதி. 2016 நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில மக்களரசு.com என்கிற இணைய பக்கத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் வந்தால் மட்டும்தான் இந்த கள்ளச்சாராயம் இந்த டாஸ்மாக் இழுத்து மூட்டிவிட்டு தமிழ்நாடு முழுக்க கள்ளு கடைகளை திறக்க முடியும். இப்ப அது கள்ளுக்கடை திறந்தா நேரடியாக 70 லட்சம் விவசாயி, மறைமுகமாக 1,20,00,000 பேர் பயனடைகிறான். அந்த பனையிலிருந்து தென்னையிலிருந்து எந்த பொருளும் வீணாவாது. 3 மாசம் பனை, 12 மாசமும் தென்னை, இதிலிருந்து தென்னம்பாடு பனம்பாடு இறக்கி விற்க முடியும். ஆனா செய்ய மாட்டான். ஏன்? கள்ளுக்கடையை திறந்தா இப்ப தென்னங்கள்ல வித்தா பனங்கள்ல வித்தா விவசாயி பயனடைவாரு. டிஆர் பாலுடைய ஆள, ஜெகத் ரட்சகனுடைய ஆள, கனிமொழிக்கு நெருக்கமான உறவினருடைய ஆள, எப்படி அந்த ஆலை ஓடாது? அப்ப இந்த மதுபான ஆலைகள்ல இருந்து வரக்கூடிய அந்த வருமானம் தடைபட்டு விடக் கூடாது என்பதற்காக மட்டும்தான் இந்த கல்லுக்கு அனுமதி இல்லை. கல்லு தடை, கள்ளச்சாராயம் தடை. ஆனால் இந்த பிராந்தி, குவாட்ரு, ரம்மு, ஜின்னு, விஸ்கி, ஒயின்னு, இந்த கண்ட கர்மாந்திரம் என்ன தீர்த்தம்? கண்ண சீமானவர்கள் கேட்பது பெருமாள் கோயிலுடைய தீர்த்தமா? இந்த கேள்விக்கு தமிழ்நாடு முதலமைச்சரையோ இல்ல மரியாதைக்குரிய முத்துசாமி கிட்டயோ பதில் இருக்கா? மக்கள் சாவணும், செத்தா 10 லட்சம். இன்னைக்கு ஒருத்தன் எங்க கொண்டு வந்து விட்டுருக்க பாரு, நீ எங்க கொண்டு வந்து விட்டு பாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நீங்க எங்க கொண்டு வந்து விட்டுருக்கீங்க? 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும் சொல்லி அவங்க அப்பனுக்கு ஒருத்தன் விவசாயத்தை வாங்கி ஊத்திருக்கான். விவசாயத்தை வாங்கி அப்பா வயிற்றுல ஊத்தி விட்டான். அப்பா என்னப்பா சிறப்புப்பா, சிறப்பா இருக்கும்பா, இந்த சிறப்பா குடிச்சது சிறப்பா இருக்கும்பா. என்னப்பா பண்ணுதுப்பா? நெஞ்சு அரிக்குதுப்பா. அப்படியாப்பா? இப்ப வயிறு எரியுதுப்பா. அப்படியாப்பா? கொஞ்சம் கண்ணு மங்குதாப்பா? ஆமா மங்குதுப்பா. இப்ப ஏதோ புகைச்சலா இருக்குப்பா. அப்படித்தாப்பா இருக்கும். இருப்பாரு 2 minutes பா, யூ கேன் கோ டு த ஹெவன் பா அப்படின்ட்டா. சொர்க்கத்துக்கே அப்படி அனுப்பிக்கிட்டு இருக்கப்பா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சாராயத்தை ஊத்திக்கிட்டு இருக்கப்பா. கள்ள சாராயத்தை 10 லட்சம் ரூபாய் ஆந்தி வைப்பா. சோழி முடிச்சு விட்டான். இப்படி ஊருக்கு நீ பார்த்து கிளம்புனாங்கன்னா ஊருக்கு இப்ப நானே எங்க அப்பாட்ட ரொம்ப நாள் எங்க அப்பாவும் சேட்டையை பண்ணிட்டு இருக்காப்பா. ஒரு 10 ஊர் பக்கமே வரான்ட்டாப்பா எங்க அப்பா. ஊர்ல வர கோயில் கூட பாக்கெட்டோட வர்றேன்னு வந்துடாதுன்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு நம்மளை கொண்டு தள்ளுது. 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா எவன் வேணாலும் யார் வேணாலும் கொள்ளலாம் நிலைமைக்கு தள்ளி விட்டு போயிட்டாங்க. அப்ப அதை மாற்றணும். எத்தனை காலத்திற்கு திமுக, எத்தனை காலத்திற்கு அதிமுக, எத்தனை காலத்திற்கு காங்கிரஸ், எத்தனை காலத்துக்கு பாஜக? இந்த தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில எங்களுடைய அண்ணன்மார்கள் வராங்க. அவங்க மீது எங்களுக்கு மதிப்பு உண்டு. இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் சாதிய வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்கிற அந்த கோட்பாட்டில் எங்களுக்கு அவர்கள் மீது மதிப்பு உண்டு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான அவர்களுக்கு மானமுள்ள வன்னியன், மானமுள்ள படையாச்சி என்ன மயத்துக்கு ஓட்டு போடணும்? சொல்லு ஒரு காரணம் சொல்லு. இந்த பாட்டாளி சொந்தங்களுக்கு, உழைக்கிற வக்கத்துக்கு, இந்த பாரதிய ஜனதா கட்சி செய்த துரோகத்திற்கு எதற்கடா ஓட்டு போடணும்? இதே பாரதிய ஜனதா கட்சி தான் இங்க 8 வழிச்சாலை போட, சாகர் மாலா போட, பாரத் மாலா போட, இந்த பரந்தூர் விமான நிலையத்தில் நிலத்தை எடுக்க, எங்கள் விவசாயிக்கு வரியை போட்டு அவர்களை நசுக்க, விவசாய கடனை தள்ளுபடி செய்யாது அவர்களை துடிக்க வைக்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான இந்த கூட்டணிக்கு எதற்கு நாங்க ஓட்டு போடணும்? சொல்லு, ஒரு காரணம் சொல்லு. கிடையாது. திமுகவுக்கு நாங்கள் எதுக்கு ஓட்டு போடணும்? பறையரும் படையாட்சியும், இதே பறையரும் படையாட்சியும் இந்த மேல்பாதி கிராமத்தில் சண்டை வரும்போது வேடிக்கை பார்த்த திமுக, இதே பறையரும் படையாட்சியும் அங்கே 13 கிராமங்கள்ல, பரந்தூர், ஏகனாபுரம், நெல்வாய் கிராமங்கள்ல துடிக்க வைத்து அவர்களை ஆந்திராவுக்கு அகதியாக அனுப்ப வைக்கிற இந்த திமுக கூட்டணிக்கு எதற்காக நாங்கள் ஓட்டு போடணும்? படையாட்சி ஓட்டு மொத்தமா வந்துடும், பறையர் ஓட்டு மொத்தமா வந்துடும். மயிரில் வரும், உனக்கு மயிரில் வரும். அந்த 2 ஓட்டுக்கு நடுவில் குடுக்க அருவாள் எடுத்து போடத்தாண்டா பிரபாகருடைய பிள்ளை செந்தவன் சீமான் இந்த களத்துக்கு வந்திருக்காரு.
2 பேரும் என்னமோ படையாச்சும் பறையிறோம், அருவாள் எடுத்து திட்டுற மாதிரி. வந்தா வெட்டிடுவேன்னு சொல்ல அப்படி அப்படி இருக்கா? இல்ல, உண்மையிலேயே நான் வந்து பார்த்த பிறகு தெரியுது, இந்த ஊர் பகுதியில் படையாச்சும் பறையரும் அண்ணன் தம்பியாக இந்த நிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பிரித்து பிரித்து வாக்கை பறிக்கிறது ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட கூட்டம். இதுவரைக்கும் நாங்கள் தேவராக தெரிந்தோம், நாடாராக தெரிந்தோம், கோணாராக தெரிந்தோம், தேவேந்திராக தெரிந்தோம், முதலியாராக, பிள்ளைமாராக, செட்டியாக, முடையாராக, மறவராக, கல்லராக, படையாட்சியாக, பறையராக தெரிந்தோம். செந்தமிழன் சீமான் வந்தார், எங்களை தமிழராக மாற்றி நிறுத்தினார். மாறணும். நீங்க இளைய பிள்ளைகள், படித்த பிள்ளைகள், நாம் எல்லோரையும் படிக்கிறோம். அம்பேத்கரை படிக்கிறோம், காமராஜரை படிக்கிறோம், கக்கனை படிக்கிறோம், ஜீவானந்தம் படிக்கிறோம், சிங்கார வேலர் படிக்கிறோம், தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவரை படிக்கிறோம். படிச்சுட்டு யாருக்கு ஓட்டு போறோம்? கருணாநிதியா? காமராஜர் படிச்சது கருணாநிதிக்கு ஓட்டு போடவா? கக்கனை படித்தது கருணாநிதிக்கு ஓட்டு போடவா? என் அன்பிற்குரிய மக்களே, நீங்கள் காமராஜருக்கு ஓட்டு போட்டாத்தான் கக்கன் கிடைப்பாரு. நீங்க கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டா செந்தில் பாலாஜி தான் கிடைப்பாரு. எழுதி வச்சுக்க. யார் வேணும் உங்களுக்கு? நல்ல அமைச்சர் வேணுமா? அபிநயா பொன்னிவளவன் சட்டசபைக்கு போனா என் தம்பி சரவணன் சொன்ன மாதிரி உண்மையிலே விக்கு கலண்டு ஓடும். உண்மையிலே ஓடும். கேட்கிற கேள்வியில நாக்க புடிங்கிட்டு சாவா. ஏன்னா ப்ராடக்ட் அப்படி. திஸ் ப்ராடக்ட் ஃப்ரம் டாடா இல்ல, திஸ் ப்ராடக்ட் ஃப்ரம் ஃபென்ஸ், திஸ் ப்ராடக்ட் ஃப்ரம் ஜான்சன் ஜான்சன், திஸ் ப்ராடக்ட் ஃப்ரம் செந்தமிழன் சீமான். இது செந்தமிழன் சீமான் பார்த்து தயாரித்த ப்ராடக்ட். தரம் அப்படி இருக்கும், அடி அப்படி இருக்கும். நீ சொல்லுவாங்க டம்மி வேட்பாளர், டேய் அடி ஒண்ணு அம்மி மாதிரி இருக்கும். பாக்குறியா? பாக்குறியா? நீ சாதாரண மக்கள் சபையிலே இந்த தங்கச்சி கேட்கிற கேள்விக்கு பதில் கிடையாது. நீ சட்டசபைக்கு அனுப்பணும் வை, வேட்டியே கட்டி வர மாட்டாங்க. நாங்க என்னங்க பூரா திமுக காரங்க பூரா பேண்ட்டுக்கு மாட்டீங்க? இல்லங்க, ரொம்ப கலட்டுறாங்க, ரொம்ப கலட்டுறாங்க. எங்கிட்ட புகுந்து கலட்டுறாங்கன்னு தெரியல, பிளட் ராஸ்கல்ஸ் அப்படிம்பாங்க. பேண்ட்டுக்கு மாறுவாங்க. பாருங்க, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சத்தியமா நடக்க போகுது. நாங்கள் கும்பிடுற சாமிக்கு சக்தி இருக்கும்னா, என் பாட்டம் முருகனுக்கு சக்தி இருக்கும்னா, சத்தியமா 2026 திமுக கதற கதற சட்டசபையிலிருந்து ஓடுவான்டா. ஓடுவான், ஓட விடுவான். நிறைய பேர் நாங்கள் லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறோம். நிறைய லிஸ்ட் இருக்கு எங்களுக்கு. எங்களை திமுக சீமான இந்த கிளி திட்டுறாங்க, சீமான அவதூறு பறவை எல்லாம் அமைதியா இருக்க வச்சிருக்கோம்டா. டேய் வச்சிருக்கோம். கள்ளக்குறிச்சியில போட்ட மாதிரி பல பேரை புழக்கிறதுக்கு காத்திருக்கிறோம். வீச்சோ பேச்சோ அன்போ அடியோ மோதாடி நம்ம அடியா இருக்கணும். மோதாடி சும்மலம் படிக்கல பிரபாகரன. உண்மையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொலைச்சு கட்டிவிடுவோம், தொலைச்சு கட்டிவிடுவோம். வர்றோம், வீரி கொண்டு வர்றோம். ஒரு வாய்ப்பை வழங்குங்கள். இளைய தலைமுறை பிள்ளைகள், நமக்கு முன்னாடி இருக்க தலைமுறை செத்து போச்சு, சாதியா நின்றுட்டா. நாம மாறுவோம், நாம மாறுவோம். ஒரு வாய்ப்பை கொடுப்போம். நாம் தமிழர் கட்சி எதற்காக பேசுகிறது? இந்த அரசியல் எதற்காக? தமிழ் தேசியம் எதற்காக? இந்த நிலம் எப்படி இருக்கிறது? உங்களுக்கு இவ்வளவு பெரிய பரப்பளவு, விக்கிரவாண்டி தொகுதி 42 கிலோமீட்டர் பரப்பளவு. சுத்தி முத்தி நாங்க வர்றோம். அண்ணன் சீமானோடு கிட்டத்தட்ட 8 நாட்கள் வரோம். இன்னும் 8 நாட்கள் இருக்க போறோம். இந்த களத்துல நான் வந்தேன். ஒரு குளத்துல கூட தண்ணி இல்லைங்க. ஒரு குளத்துல கூட ஒரு குட்டைய பார்க்கல, ஒரு கண்மாய பார்க்கல, ஒரு தாங்கல் இல்ல, ஒரு ஏந்தல் இல்ல, ஒரு கரணை இல்ல, ஒரு இடத்துல கூட தண்ணி இல்ல. இந்த 60 ஆண்டு கால திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சியில ஒரு குளத்தை கூட வெட்டாத இவர்களுக்கு என்ன மயத்துக்கு நீ ஓட்டு போட வேண்டிய இளைய தலைமுறை சிந்திச்சு பாரு. உன்னுடைய நிலப்பரப்பு அண்ணன் பாக்கியன் சொன்னாங்க, டேய் தம்பி, நம்ம ஊர்ல எவ்வளவோ பரவாயில்ல, நம்ம அப்பா நம்ம ஆத்தெல்லாம் இடை கோமணத்தை கட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்கடா. என்னென்ன சொல்றீங்கன்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருக்கு நம்ம கற்பனை பண்றோமோ அப்படி இருக்காங்கடா. கிராமங்கள்ல நம்ம பெரிய பஞ்சத்தப்பெல்லாம் கோமணத்தை கட்டிட்டு உட்காந்துருக்காங்கடா. கோமணம் கூட இல்லாம உட்கார்ந்து, டேய் நாசமத்து போற திமுக காரங்களே, உங்களுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு என் ஆத்தனும் தாத்தனும் இன்னைக்கு கோமணம் கட்டிட்டு இருக்காங்க. கோமணம், ஒரு கோமணத்துக்கு கூட பக்கற்ற நிலமாக இந்த நிலத்தை மாத்திட்டான். ஏன் ரொம்ப வறுமையில வாழ்றான். அந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் மாவட்டம் வறுமையில. இந்த வறுமையை பயன்படுத்தி தான் அவன் 1000 ரூபாய் கொடுத்து ஓட்ட பறிக்கிறான். இளைய பிள்ளைகள் சிந்திங்கள். யார் நம்மளை வறுமையில வைத்தார்களோ, யார் நமக்கு சாலையற்ற கிராமங்களை தந்தார்களோ, யார் நமக்கு நிலமற்ற நிலத்தை தந்தார்களோ அவர்களுக்கு பதிலடி கொடுக்கிற ஒரு வாய்ப்பு இந்த தேர்தல். இந்த தேர்தலிலே மைக்கு சின்னத்தில் இங்கு செலுத்த வாக்கு என்பது வாக்கு அல்ல, அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கை என்பதை தெரிந்து கொண்டு வாக்கு செலுத்துங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். கட்சியில் இணை